Hi students. So நம்ம last classல பாத்தீங்கன்னா economicsல third chapter வந்துட்டு civicsல வந்துட்டு third chapter state government அந்த chapter வந்துட்டு revise பண்ணோம். So இன்னைக்கு classல நம்ம எந்த chapter பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா geographyல first chapter India location relief and drainage. So location அப்படின்னா இந்தியா வந்துட்டு worldல வந்துட்டு எந்த placeல locate ஆயிருக்கு அப்படிங்கிறது. ரிலீஃப் அப்படின்னா வந்துட்டு அங்கே என்னென்ன அப்ஸ்டர்ஸ் அதாவது பிளெயின்ஸ் பிளாட்டியூ ரீஜன்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறது ரிலீஃப். ட்ரைனேஜ் அப்படின்னா வாட்டர் சிஸ்டம், இந்தியாவில் வந்துட்டு வாட்டர் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதா வந்துட்டு இந்த சாப்டர். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாப்டர் வந்துட்டு பிளெயின்ஸ் பிளாட்டியூஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம் அதே மாதிரி மவுண்டைன்ஸ் ஸோ இந்தியாவோட லொக்கேஷன் எப்படி இருக்குது வேர்ல்டுன்னு சொல்லி பார்க்குறது இந்த சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், நிறையா 1 மார்க்ஸ் வந்துட்டு புக்கின் சைடில் வந்து வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சாப்டர் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் புக்கின் சைட்லேருந்து வரக்கூடிய 1 மார்க்ஸ் அண்ட் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் நம்பர் 1 இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியா இஸ் த 7th largest country in the world. வேர்ல்டில் வந்துட்டு 7th largest country. அதே மாதிரி ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா 2nd largest country. ஸோ இதில் வந்துட்டு வேர்ல்டில் இருக்கக்கூடிய டோட்டல் ஏரியாவில் வந்துட்டு 2.4% வந்துட்டு இந்தியா வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரண்டியர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு லாங்கஸ்ட் பார்டரை வந்துட்டு எது கூட ஷேர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட. ஸோ இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் இஸ் வித் பங்களாதேஷ். ஷார்ட்டஸ்ட் பார்டர் எது கூடன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ லாங்கஸ்ட் பார்டர் இஸ் பங்களாதேஷ், ஷார்ட்டஸ்ட் பார்டர் வந்துட்டு ஆப்கானிஸ்தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கோஸ்டல் லைன் அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, யாரும் பைஹார்ட் பண்ண வேண்டாம். ஸோ இந்தியா அந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, அவ்வளோக்கா எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா சப்கான்டினென்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியா பக்கத்தில் என்னென்ன கண்ட்ரீஸ் இருக்குன்னு பார்த்துக்கணும். மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ சப்கான்டினென்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், அதாவது இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப் காம்ரியன் அதாவது கன்னியாகுமரி. நார்தர்ன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்திராகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ட் எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா 3214 கிலோமீட்டர்ஸு. அது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்திராகோல் அப்படிங்கிற அந்த பிளேஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்துட்டு அது வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ ஐஎஸ்டிக்கு உங்களுக்கு தெரியும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஒரு கொஸ்டினாகவே இருக்குது, ஸோ அது பார்த்துக்கணும். ஸோ ஜிஎம்டி அதாவது வந்துட்டு கிரீன்விச் மீன் டைமை விட 5.5 hours வந்துட்டு இது ஏஹெட்டாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியா வந்துட்டு பொலிட்டிக்கலாக 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிச்சிருக்கும். ஸோ இதான் வந்துட்டு லொக்கேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவை பார்த்தீங்கன்னா 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இந்தியா இஸ் டிவைடட் இன்டு டேஷ் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் கேட்கலாம். ஸோ 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நார்தர்ன் மவுண்டைன்ஸ், செகண்ட் ஒன் இஸ் நார்தர்ன் பிளைன்ஸ், third one is peninsular plateau, fourth one is coastal plains and fifth one is islands. So India is divided into 5 physiographic divisions. So first பாத்தீங்கன்னா northern mountains ல இந்த northern mountains பாத்தீங்கன்னா roof of the world அப்படின்னு எதை சொல்லுவோம்னா பமீர் நாட். the பமீர் நாட் popularly known as roof of the world. so கேட்கலாம் the பமீர் நாட் popularly known as dash அப்படின்னு கேட்கலாம். so roof of the world. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிமாலயா வந்துட்டு ஹிமாலயா அப்படிங்கிற நேம் வந்துட்டு எதிலிருந்து டிரைவ் பண்ணாங்கன்னா சான்ஸ்கிரிட் வேர்ட். ஸோ ஹிமாலயா அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா த அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஹிமாலயாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்னோவாக இருக்கும். ஸோ ஹிமாலயாஸுக்கு வந்துட்டு ஹிமாலயாஸ் அப்படிங்கிற நேமை வந்துட்டு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்லேருந்து டிரைவ் பண்ணோம். ஸோ ஹிமாலயா அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா த அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த்தன் மவுண்டைன்ஸ் வந்துட்டு 3 டிவிஷன்ஸாக பிரிப்போம். The Trans Himalayas, Himalayas, Eastern Himalayas or Parvanchal Hills ன்னு சொல்லிட்டு 3ஆ பிரிப்போம். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தில் கிரேட் ஹிமாலயன் ரேஞ்ச். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து டிபெட்டியன் பிளாட்டியூ வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டிபெட்டியன் ஹிமாலயாஸ். ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டிபெட்டியன் ஹிமாலயாஸ். நெக்ஸ்ட் அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க, அங்கே இருக்கக்கூடிய ப்ராமினென்ட் ரேஞ்சஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ் எதனால் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எருஷியா லேண்ட்மாஸ், அதாவது வந்துட்டு எருஷியா லேண்ட்மாஸ் நார்த்லேயும் கவுன்வானா லேண்ட்மாஸ் சவுத்துலேயும் இந்த ரெண்டும் ஷேக் ஆனதுனால தான் வந்துட்டு இது ஃபார்ம் ஆச்சு. இது ஒரு யங் ஃபோல் மவுண்டெயின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ஆன்சர் இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்லாக வந்து படிச்சாகணும். இந்த ஹிமாலயாஸை பார்த்தீங்க அப்படின்னா 3ஆக வந்துட்டு டிவைட் பண்ணலாம். கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி, லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல், த அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஷிவாலிக்ஸ்ன்னு சொல்லிட்டு 3ஆக டிவைட் பண்ணலாம். ஸோ கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி பார்க்கும்போது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்த், அதாவது லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் நார்த் சைடு இருக்குது. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6000 மீட்டர் இருக்கும். இங்கே வந்துட்டு ரெயின்ஃபால் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அது நல்லா பார்த்துக்கணும். ஸோ இங்கே தான் வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது. நோட்டபிள் ஒன், இந்த கிரேட் ஹிமாலயாஸில் நோட்டபிள் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் எவரெஸ்ட் அண்ட் காஞ்சுஜுங்கா. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேபாளில் இருக்குது. காஞ்சுஜுங்கா வந்துட்டு நேபாள் அண்ட் சிக்கிம் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல். ஸோ இது வந்துட்டு மிடில் ரேஞ்ச். இதோட ஹைட் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மேஜர் ராக்ஸ், இங்கே இருக்கக்கூடிய நோட்டபிள் பிளேசஸ் அண்ட் நோட்டபிள் பீக்ஸ் வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அவுட்டர் ஹிமாலயாஸ், இது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு அசாம் வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 900 to 1100 மீட்டர்ஸ் வந்துட்டு வேரி ஆகும். அதோட வித்து இது வந்துட்டு இட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். இது வந்துட்டு கண்டினியூஸாக இருக்காது. மூணுத்துலேயுமே வந்துட்டு மற்ற ரெண்டும் கொஞ்சம் கண்டினியூஸாக இருக்கும். இது வந்துட்டு டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு டேஷ் இஸ் ஏ டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டெயின்ஸ் இன் ஹிமாலயாஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ த அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஷிவாலிக்ஸ் இஸ் லெஸ், அதாவது வந்துட்டு டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்வஞ்சல் ஹில்ஸ். ஸோ பர்வஞ்சல் ஹில்ஸ்ன்னு பார்க்கும்போது இது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், இந்தியாவோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த ஹில்ஸ் எல்லாம் நம்ம கலெக்டிவாக என்னன்னு சொல்லுவோம்னா பர்வஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேலே மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஹில்ஸ் எல்லாம் கலெக்டிவாக சேர்ந்ததான் வந்துட்டு பர்வஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஹிமாலயாஸில். நெக்ஸ்ட் ஹிமாலயாஸோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின்லேயும் வரலாம், இல்லாட்டி ரைட் எனி 2 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் அலுமினியம் இன் த வேர்ல்டு. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளைன், அதாவது வந்துட்டு இந்த கிரேட் நார்தர்ன் பிளைன் தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் அலுமினியம் இன் த வேர்ல்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாபர் பிளைன், தாரி ட்ராக்ட், பாங்கர் பிளைன்ஸ், காதர் பிளைன்ஸ், டெல்டா, அது மாதிரி ராஜஸ்தான் பிளைன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அந்த பிளைன் வந்துட்டு எதனால் மேடாயிருக்கு, அங்கே என்ன வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் சொல்லலை இந்த வீடியோவில் அப்படின்னாலும் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாபர் பிளைன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாரை ட்ராக்ட் அப்படிங்கிறது. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோன் ஆஃப் எக்ஸசிவ் டேம்ப்னஸ், திக் ஃபாரஸ்ட் அண்ட் ரிச் வைல்ட் லைஃப். ஸோ இங்கே வந்துட்டு நல்ல ஒரு வைல்ட் லைஃப் இருக்கும், ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேம்ப்னஸ் கொஞ்சம் இருட்டாகவே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை தாரை ட்ராக்ட். ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி எந்தெந்த பிளெயின்ஸில் வந்துட்டு அந்த ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கும், ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் இருக்குமா, மாடரேட் ரெயின்ஃபால் இருக்குமா, இல்லாட்டி லெஸ் ரெயின்ஃபாலாக இருக்குமான்னு சொல்லி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாங்கர் பிளைன்ஸ். ஸோ பாங்கர் பிளைன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரெப்ரசன்ட் த அப்லேண்ட் அலுவியல் ட்ராக்ஸ் ஆஃப் கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா ஃபார்ம்டு பை ஓல்டர் அலுவியம்ஸ். த பாங்கர்லேண்ட் லைஸ் அபவுட் த ஃபுட் லிமிட்ஸ் ஆஃப் த ரிவர். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டு இந்த பாங்கர் பிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல், அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காதர் பிளைன்ஸையும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா சுந்தர்பன் டெல்டான்னு இருக்குது. ஸோ இட் இஸ் த பிக்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெல்டா. ஸோ கேட்கலாம் விச் இஸ் த பிக்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெல்டா அப்படின்னு கேட்டால் சுந்தர்பன் டெல்டா தான் வந்துட்டு பிக்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெல்டா. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சார்ஸ் பில்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பிளைன்ஸில் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்சில் இருக்குது. ஸோ எதனால் ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லூனி ரிவரோட டெபாசிஷனால் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த தார் டெசர்ட் அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தார் டெசர்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் டெசர்ட். இது ரொம்பவே லார்ஜ் ஆரிட் ரீஜன்னு சொல்லலாம். ஸோ இது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 lakh square kilometer வந்துட்டு கவர் பண்ணுது. ஸோ வேர்ல்டில் 7th largest டெசர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தார் டெசர்ட்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த தார் டெசர்ட்ல வந்துட்டு 2 மேஜர் டிவிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆக்சுவல் டெசர்ட் ரீஜன் அண்ட் செமி டெசர்ட் ரீஜன் சொல்லிட்டு 2 டிவிஷன்ஸ் வந்துட்டு இந்த தார் டெசர்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளைன். ஸோ இதுவும் வந்துட்டு எங்கெங்கே இருக்கு, அதோட ஏரியா எவ்வளோ கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கங்கா பிளைன், பிரம்மபுத்திரா பிளைன் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பெனின்சுலர் பிளாட்டியூஸ்னு பார்க்கும்போது இது எங்கே ஃபார்ம் ஆகுது, லார்ஜஸ்ட், அதாவது நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மேஜர் 5 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸில் லார்ஜஸ்ட் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ தான். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எங்கே எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு. நம்ம கண்ட்ரியோட ஹாஃப் டோட்டல் ஏரியாவை எது கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ தான் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்துட்டு ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆனைமுடி தான் வந்துட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த பிளாட்டியூ ரீஜனில் ஹையஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆனைமுடி பிளாட்டியூ தான். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை ஹில்ஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் பீக், இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக் எதுன்னு பார்த்தீங்கன்னா குர்ஷிகர் அப்படிங்கிற அந்த பீக் தான் வந்துட்டு ஹையஸ்ட் பீக். அதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1722 மீட்டர் வந்துட்டு அதோட ஹைட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அங்கே அதே மாதிரி இங்கே என்னென்ன ரிவர்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்துட்டு சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்கான் பிளாட்டியூ. ஸோ ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன், அதாவது வந்துட்டு டெக்கான் பிளாட்டியூ லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் பிளாட்டியூ ரீஜன். ஸோ ஃபிசியோகிராஃபிக் டிவிஷனில் இந்த ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் வந்துட்டு ரொம்பவே லார்ஜஸ்ட் பார்ட், பிளாட்டியூ ரீஜனில் வரக்கூடியதில் வந்துட்டு ஒரு லார்ஜஸ்ட் பார்ட். ஸோ இது ஷேப் என்னவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ எங்கெங்கே எப்படி ஜாயின் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, இது எதுக்கு பேரலாக ரன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன். ஸோ அது நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தீங்க அதுக்கு அப்படின்னா வந்துட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பூர்வத்ரி அப்படிங்கிற ஒரு பேர். ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்க, திஸ் ரேஞ்ச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பூர்வத்ரி அப்படிங்கிற நேம் இருக்குதுக்கு. ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் கால்ட் அஸ் டேஷ்னு கேட்கலாம். ஸோ பூர்வத்ரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்டல் பிளைன்ஸ். ஸோ கோஸ்டல் பிளைன்ஸ்னு பார்க்கும்போது வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் அண்ட் ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் 2 இருக்கு. ஸோ வெஸ்ட் கோஸ்டல் பிளைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் லேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்னாட் லேக். அதே மாதிரி ஈஸ்ட் கோஸ்டல் பிளைனில் பார்த்தீங்கன்னா சில்கா லேக் இருக்குது. ஸோ சில்கா லேக் இஸ் த லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய லேக்ஸ்லேயே ரொம்ப லார்ஜஸ்ட் லேக் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில்கா லேக் தான். ஸோ இந்த 2 பார்த்துக்கணும். அதே மாதிரி வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் அண்ட் ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் 2 ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐலாண்ட்ஸ். ஸோ ஐலாண்ட்ஸ்னு பார்க்கும்போது எவ்வளோ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், அந்தமான் நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப். ஸோ இந்த 2 ஐலாண்ட்ஸ் இருக்குது, 2 மேஜர் ஐலாண்ட்ஸ். ஸோ எவ்வளோ ஐலாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மாக வந்துட்டு இது வந்துட்டு மேஜர் ஐலாண்ட். ஸோ அதில் 572 ஐலாண்ட்ஸ் இருக்குது, பே ஆஃப் பெங்காலில் இருக்குது. ஸோ 27 ஐலாண்ட்ஸ் வந்துட்டு அரேபியன் சீல் இருக்குது. ஸோ 2 தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ். ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்தமான நிக்கோபார் ஐலாண்டை வந்துட்டு செப்பரேட் பண்ணுற சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி சேனல் தான் வந்துட்டு அந்தமான நிக்கோபார் குரூப்பை வந்துட்டு செப்பரேட் பண்ணுது. ஸோ டேஷ் செப்பரேட்ஸ் அந்தமான நிக்கோபார் குரூப்னு கேட்கலாம். ஸோ 10 டிகிரி சேனல் செப்பரேட்ஸ் அந்தமான நிக்கோபார் குரூப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷதீப் ஐலாண்ட். ஸோ லக்ஷதீப் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் குரூப், இது வந்துட்டு ஒரு கோரல் ஐலாண்ட்ஸ். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வெஸ்ட் கோஸ்ட் சைடு இருக்குது. அது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லக்ஷதீப் ஐலாண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவராட்டி. ஸோ கவராட்டி தான் வந்துட்டு லக்ஷதீப் ஐலாண்டோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். ஸோ அதுவும் பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு அன்இன்ஹிபிட்டட் ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்ட் பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட் ஐலாண்ட். அது வந்துட்டு இப்போ வந்துட்டு பேர்ட் சாங்சுரியாக இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துக்கணும். ஸோ லக்ஷதீப் அப்படிங்கிற நேம் வந்துட்டு இந்த ஐலாண்டுக்கு எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1973 தான் இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டு லக்ஷதீப் அப்படிங்கிற நேமை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ எப்போ வந்துட்டு லக்ஷதீப் ஐலாண்ட் வாஸ் நேம்டு இன் விச் இயர்னு கேட்கலாம். ஸோ 1973. நெக்ஸ்ட் ஆஃப் ஷோர் ஐலாண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்துட்டு ரிலீஃபில் வர்றது. நெக்ஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் இந்தியான்னு பார்க்கும்போது ரிவர்ஸை வந்துட்டு ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2ஆக பிரிப்பாங்க. ஸோ ஹிமாலயன் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா வரும். பெனின்சுலர் ரிவர்ஸில் ஈஸ்ட் ஃப்ளோயிங், வெஸ்ட் ஃப்ளோயிங் சொல்லி 2 இருக்குது. ஸோ அதில் பெனின்சுலர் ரிவர்ஸில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, நர்மதா அண்ட் தப்தி வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஹிமாலயன் ரிவர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இண்டஸ் ரிவர்.
ஸோ இண்டஸ் ரிவர் வந்துட்டு லார்ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ரிவர்ஸில் அதில் ஒரு ரிவர் வந்துட்டு இந்த இண்டஸ் ரிவர் தான். ஸோ இது எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் ரேஞ்ச், அதாவது வந்துட்டு டிபெட்டில் இருக்கக்கூடிய கைலாஷ் ரேஞ்சிலேருந்து வருது. ஸோ இந்த எல்லா ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துக்கணுன்னா, அந்த ரிவர் வந்துட்டு எங்கே வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது, அந்த ரிவரில் வரக்கூடிய ட்ரிபியூட்ரிஸ் என்ன, அந்த ரிவர்லேருந்து வரக்கூடிய ட்ரிபியூட்ரிஸில் இம்பார்ட்டன்ட் ட்ரிபியூட்ரி என்ன, ஸோ அந்த ரிவர் வந்துட்டு எங்கே போய் ஃபைனலாக ஜாயின் ஆகுது, அந்த ரிவருக்கு இன்னொரு பேர் வேறு ஏதாச்சும் பேர் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த இண்டஸ் ரிவரோட லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னாப் அப்படிங்கிற அந்த ட்ரிபியூட்ரி தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி ஆஃப் இண்டஸ் ரிவரோடது. ஸோ அது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுது, எவ்வளோ ஏரியா ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எது வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கங்கா ரிவர் சிஸ்டம் பார்க்கும்போது இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் சிஸ்டத்துலேயே ரொம்ப லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் இந்தியான்னு பார்க்கும்போது இந்த கங்கா ரிவர் சிஸ்டம் தான். ஸோ இது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது, இதோட ஹைட் எவ்வளோ தூரம் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ ஹைட்டில் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த கங்காவோட லென்த் என்ன, அதோட ட்ரிபியூட்ரிஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ கங்காவோட ட்ரிபியூட்ரியில் ஒன்று தான் வந்துட்டு யமுனா. ஸோ யமுனா இஸ் த லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி ஆஃப் கங்கா. கங்காவோட ட்ரிபியூட்ரியிலே லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யமுனா தான். ஸோ கங்காவுக்கு பங்களாதேஷில் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ரிவர் பத்மான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று சேர்ந்ததான் வந்துட்டு இந்த ரிவர் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ஒன்று சேர்ந்து வந்துட்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா ரீஜனை ஃபார்ம் பண்ணுது. அதுதான் வந்துட்டு சுந்தர்பன்ஸ். ஸோ கேட்கலாம் விச் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெல்டா அப்படின்னு கேட்கலாம். ஸோ சுந்தர்பன்ஸ் இஸ் த லார்ஜஸ்ட் டெல்டா. ஸோ எங்கே போய் ஜாயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் போயிட்டு ஜாயின் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம். ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டம் எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்துக்கணும். ஸோ அந்த ரிவருக்கு வந்துட்டு டிபெட்டில் இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. டிபெட் கண்ட்ரியில். ஸோ தேங்க்ஸ்பூ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூரிஃபையர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பங்களாதேஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் ஜமுனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இதோட ட்ரிபியூட்ரிஸ் என்ன, இதில் மெயின் ட்ரிபியூட்ரி என்ன, எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகுது, என்ன ஹைட்டில் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹிமாலயன் ரிவர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ்னு பார்க்கும்போது பெனின்சுலர் ரிவர்ஸில் வந்துட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னு சொல்லி ரெண்டு இருக்குது. ஸோ அந்த ரெண்டுமே பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வெஸ்ட் ஃப்ளோயிங் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் இது ஒரு கொஸ்டினாகவும் இருக்குது. ஸோ இந்த எல்லாத்துக்கும் காமனாக இந்த ரிவர்ஸில் வந்துட்டு காமனாக பார்க்க வேண்டியதுன்னா அது எங்கே ஆரிஜினேட் ஆகுது, எந்த ஸ்டேட் வழியாக ஃப்ளோ ஆகுது, அது எவ்வளோ கிலோமீட்டர் ஃப்ளோ ஆகுது. ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம், இருந்தாலும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அது எங்கே போய் ஜாயின் பண்ணுது, இதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பேர் இருக்கா, இல்லை ஏதாச்சும் டெல்டா ரீஜனை ஃபார்ம் பண்ணுதான்னு சொல்லிட்டு எல்லா ரிவர்ஸ்லையும் அதாவது வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸில் எந்த ரிவர் வந்துட்டு லாங்கஸ்ட் ரிவர், லார்ஜஸ்ட் ரிவர், அதே மாதிரி வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்லையும் எது லாங்கஸ்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த 6 ரிவர்ஸுக்கும் ஒரு காமனான ஒன்று. ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க. ஸோ புக் இன்சைன்னு பார்க்கும்போது இப்போ டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் புக் இன்சைன் போதும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சம்மரி கொடுத்துருக்காங்க லெசனுக்கு அப்புறம் கடைசியில். ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கணும். ஸோ புக் இன்சைட் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு புக் பேக், கமிங் டு புக் பேக் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா த நார்த் டு சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா இஸ் 3,214 kilometers. Dash river is known as Sorrow of Bihar. Kosi river is known as Sorrow of Bihar. A landmass bounded by a sea on 3 sides is referred to as peninsula. The Pal Strait and Gulf of Mannar separates India from Sri Lanka. The highest peak in South India is Anaimudi. Dash plains are formed by older alluviums. Bangar Plains. Pulicat Lake is located between the states of Tamil Nadu and Andhra Pradesh. Next, match the following. Thangspu, River Brahmaputra in Tibet. Yamuna, tributary of River Ganga. New alluvium, Kadar. Mount Godwin, southern part of East Australia, Mount K2 சொல்லுவதா highest peak in India. Coromandel Coast, coastal plain. Next, give reasonsல பார்த்தீங்க அப்படின்னா first 2 question அதாவது வந்துட்டு Himalayas are called Engfold mountain, give reason. North Indian rivers are perennial, give reason. இந்த ரெண்டு important. Next, distinguish betweenல பார்த்தீங்கன்னா Western Ghats and Eastern Ghats, Western coastal plain and Eastern coastal plain. இந்த ரெண்டு important. நெக்ஸ்ட் ப்ரீஃப் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐஎஸ்டியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஷார்ட் நோட் ஆன் டெக்கான் பிளாட்டியூ, ப்ரீஃப் நோட் ஆன் ஐலாண்ட் குரூப் ஆஃப் லக்ஷதீப். ஸோ இந்த 3 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்.
நெக்ஸ்ட் பேராகிராஃப் அதாவது 5 மார்க் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா டிவிஷன்ஸ் ஆஃப் நார்தர்ன் மவுண்டைன் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியா, டீட்டெயில்ட் அக்கௌண்ட் ஆன் த பேசின் ஆஃப் கங்கா. ஸோ இந்த 2 பேராகிராஃபும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் வந்துட்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், மற்றபடி 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த சாப்டர் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.